ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். 2026 எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். குரூப் 4 அண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் அந்த தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட்டே பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான் நமக்கு இருக்கும். இலக்கணமில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த டாபிக் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் நம்ம எப்படி படிக்கலாங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா சிலபஸ் வைஸ் ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த சிலபஸ் வைஸ் படிப்போம், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்துட்டு போவோம். ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு 2025 குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் கேட்டிருந்த கொஷினை வச்சு பார்க்கும்பொழுது அது மட்டும் நமக்கு போதாதுன்றது நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் பக்கம் நம்ம போய் தான் ஆகணும். எல்லாருமே அவுட் சோர்ஸ் படிக்கணுமானா அப்படி கிடையாது. இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்க்கு நம்ம படிச்சு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து தமிழில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும்னா ஸ்கூல் புக்கில் 6th to 12th இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்க்கணும். இதை தாண்டி அவுட் சோர்ஸ்க்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இளங்குமரனாருடைய தமிழ் வளம் புக்கு இதில் இருக்க பிரித்தெழுதுக நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுலேருந்து இந்த 2025க்கு குரூப் 4க்குமே சரி குரூப் 2க்குமே கொஷின்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் புக் ப்ரூஃப்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவுட் சோர்ஸோடைய புக் ப்ரூஃப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நம்மளுமே அதை வந்து படிச்சு தான் ஆகணும். இதை படிக்கணுமா வேண்டாவான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்க காம்படிஷனுக்கு இனிமே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்ரேஷனில் கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக் பிவைக்யூ இது மட்டும் நம்ம நம்பிட்டு போவோம். இனிமேல் அப்படி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் நம்ம போட்டு தான் ஆகணும். அதுக்கும் என்னென்னா அவுட் சோர்ஸ்க்கு அதுவும் என்ன அவுட் சோர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரியணும். ஸோ இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகக்கு ஃபஸ்ட்டு அவுட் சோர்ஸாக நம்ம பார்க்குறது வந்து இந்த இளங்குமரனுடைய புக்கு. அதில் புக்கில் இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். டெஃபினிஷன்ஸும் இருக்கும், டெஃபினிஷன்லாம் நம்ம படிக்க தேவையில்ல, அதில் இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதில் இருக்கிறத வந்து நான் தனியாக நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 பேஜ்லேயே 2.5 பேஜ் தான் சொல்ல போனால் இவ்வளோ தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு தனியாக படிச்சுக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த இளங்குமரனுடைய புக்கு வந்து பிடிஎஃபாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் பிடிஎஃப் கிடைக்கல அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டேரெக்டாகவே சென்ட் பண்ணிடுறேன். நான் எழுதியிருக்க இந்த நோட்ஸோடைய பிடிஎஃப் வேணும்னாலும் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணிடுறேன். அந்த புக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த புக்கோட பிடிஎஃப் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இளங்குமரனுடைய தமிழ் வளம் புக், அந்த புக்கோடைய பிடிஎஃப் தான் இது. இது வந்து புக்கெலாம் நம்ம வாங்க தேவையில்லை, பிடிஎஃப்லையே நம்ம படிச்சுக்கலாம். பிடிஎஃபாக இருக்கிறத விட நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தோன்னா இனிமேல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இதுதான். இதில் என்ன படிக்கணும், எத்தனை பேஜஸ் வரைக்கும் நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1லேருந்து 78 வரைக்கும் படிக்கணும். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் வரதெல்லாம் இண்டெக்ஸ் தான், இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல. எழுத்துன்னு ஸ்டார்ட் ஆகும், அதுலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதுலேயுமே நிறைய டெஃபினிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, வேறு இலக்கணம்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. பிரித்தெழுதுக மட்டும் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட்லேயோ பேப்பர்லேயோ நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்ச பேஜஸ் வந்து நான் அந்த மாதிரி செலக்டிவாக இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுருக்கிறது தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் அகம் ப்ளஸ் செவி அஞ்செவி, அகம் ப்ளஸ் கை அங்கை, இந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கொஷின், அது ப்ளஸ் அன்று அதான்று. அதுக்கு நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ நான் கூட தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது நமக்கு தெரியாது, அதோடைய ஆன்சர் அது ஒன்று அந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருப்போம். ஆனால் அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதான்று, கீழேயுமே அதான் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்சர். அதனால் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நம்ம போகணும். இனிமே வர எக்ஸாம்ஸில் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அவுட் சோர்ஸ் பக்கம் போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் நம்ம எஃபெக்ட் போட்டால் நம்மளால் முடியாதது அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் நம்மளால் முடியும். ஒரேடியாக அவுட் சோர்ஸ் படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும் அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு யூனிட்டாக ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் சோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஈஸியராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான். எப்பயுமே நம்ம புதுசாக படிக்கிறவங்களுக்காகவும் சரி, ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பித்தவங்களும் சரி, ஸ்கூல் புக்கு தான் ப்ரைமரி. ஃபஸ்ட்டு அதை முடிக்காமல் நம்ம எங்கேயுமே போகக்கூடாது. ஸ்கூல் புக்கு இப்போ இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த டாப்பிக்குமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக் 6th to 12th இருக்க நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இது ரெண்டுத்துலேயும் இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நீங்கள் படிச்சிருங்க. அடுத்து பிவைக்யூவும் பார்த்துருங்க. பார்த்துட்டு கூட நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கலாம்.
இல்ல புக்க படிச்சுட்டு, அவுட் சோர்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கூட பிவைக்யூ பார்த்துக்கலாம். எப்படி பார்த்தாலுமே எல்லாம் ஒண்ணு தான். இந்த 3 ஸ்டேஜுமே நம்ம பண்ணா தான், கண்டிப்பா ஒரு டாப்பிக்கை நம்ம ஃபுல்ஃபில்லா படிக்க முடியும். வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லயும் நம்ம கிளியர் பண்ண முடியும். வெறும் புக்க மட்டும் நம்பிட்டு இருந்தா, இப்ப இருக்க ட்ரெண்ட் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் புக்லேருந்து எடுக்குறாங்க. இல்லன்னு சொல்லல. ஒரு 30-40% வந்து புக்லேருந்து தான் எடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு புக்க நம்ம முடிச்சுட்டு, அடுத்த அவுட் சோர்ஸ் பக்கம் நம்ம போனோம்னா ஈஸியா இருக்கும். ப்ளஸ் வந்து ப்ரீவிக்யூவையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஸ்டெப் நம்ம போகும்போது ஈஸியரா இருக்கும். நான் 2026 எக்ஸாம்ஸ்க்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எடுத்தோனே நெறைய படிக்கணும், ரொம்ப வேகமா அப்படிலாம் இல்லாம கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் மந்த் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ள நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முடிப்போம். ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக தான் இப்போ வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பேட்ச்னு சொல்ல முடியாது, ஒரு கிளாஸ் மாதிரி தான். வெரண்டா ரேஸோடைய கிளாஸ் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிளாஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுமே அவங்க போட்டிருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அவுட் சோர்ஸ்க்கு என்ன படிக்கணும், என்ன மாதிரி அவங்க பிளான் கொண்டு போக போகிறாங்க, எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழுக்குமே கிளாஸ் போட்டிருக்காங்க. ஜிஎஸ்க்கு ஒரு கிளாஸ் நடத்திட்டாங்க. மேக்ஸுக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இளங்குமரனுடைய பிடிஎஃப் ப்ளஸ் வந்து நான் எழுதியிருக்க இந்த நோட்ஸோட பிடிஎஃப் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்னுமே படிக்காமல் நடந்து முடிஞ்சதை நினச்சிட்டு யாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நம்மளுக்கே அது பழகிடும். அப்புறம் நம்ம பழையபடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இன்னும் எப்படி படிக்கிறீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா, என்ன மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.